Hi students, welcome to MMax 10th Max Quarterly Question Paper 2022. Fill in, choose full-ஆ பார்த்துடலாம். Answer all the 14 questions. The 14 questions full-ஆ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். First question பாருங்க. If there are 1024 relations from a set A, set Aல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, in a set B, இந்த ரெண்டு நம்பர், அதாவது A செட்டுக்கும் B செட்டுக்கும் இடையில 1024 ரிலேஷன்ஸ் இருக்குது. தென் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் பிஸ், அப்போ பி செட்டில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2m1 = 1024. இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட், இந்த ரிலேஷன்ஸ் இது வந்துன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. 2mn 1024. எம்ங்கிறது நம்ம இங்கே என்னவா எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஏ செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருந்தது? 5 இருந்ததா? அப்போ 5. இந்த n பி செட்டில் உள்ள n அப்படியே இருக்கட்டும். இப்போ 1024, ஓகேவா? இப்போ 2m = 1024 எழுதிட்டோம். இப்போ 1024 எப்படி நம்ம வந்து பிரிப்போம்? ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும். நம்ம இப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணலாமா? 5 2s are 10 வரும். இங்கே 2 இருக்கும். 1 2s are 2, 2 2s are 4. திரும்பவும் 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 5 2s are 10, இதில் பேலன்ஸ் 1 இருக்கும். 6 2s are 12. திரும்பவும் 2 டேபிள். 1 2s are 2, 2 2s are 4, 1 இருக்குமா? 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, ஓகே? 3 2s are 6, 2 2s are 4, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. இப்போ 2 டேபிள்ஸ்லேயே நம்ம எல்லாமே போட்டோம், ஓகேவா? இப்போ பாருங்க எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. எத்தனை இருக்குது? 10 இருக்குது. ஏன் நம்ம வந்து 2 டேபிளே நம்ம யூஸ் பண்ணோம்? இங்கே 2 பவர் இருக்குது. பேஸ் 1 இருந்தால் பவரை வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம், ஓகேவா? அப்போ இது 2 பவர் 5 n அப்படின்னா 2 பவர் 10, ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 கூட 1 2s are 2ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பவர் 1 இருக்கிறதுனால பேஸ் 1 இருக்கிறதுனால பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? 5n = 10, n = 10/5. 1 5s are 5, 2 5s are 10. அப்போ n = 2. அப்போ பி செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 2 எலிமெண்ட் வந்து இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சூஸ் பார்க்கலாம். A tends to B is a bijective function, and if n of B = 7, then n of A is equal to. bijective function அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், on-to ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும்? ரெண்டு எலிமெண்ட்டும் இப்போ n of B வந்து நம்பர் 7ஆக இருந்ததுன்னா n of Aவும் 7ஆக இருக்கும், ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? இஸ் ஈக்குவல் டு 7. ஆப்ஷன் ஏல உள்ள 7, ஓகேவா? நெக்ஸ்ட் f of x = x plus 1 whole cube minus x minus 1 whole cube represent a function which is. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இது வந்து கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா, இல்லை லீனியரான்னு நமக்கு தெரியும். a plus b whole cube minus x minus 1 whole cube. நான் இது மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா a plus b whole cube ஃபார்முலா, a minus b whole cube ஃபார்முலா. a plus b whole cubeனா என்ன? a cube b cube ஒரு தடவை இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால ஆல்ரெடி எல்லாமே ப்ளஸ் எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3a² b, இதில் b வந்து ஸ்கொயர் வரும். ஃபார்முலா வந்து இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி a minus b whole cubeக்கு a³ minus b³ இது மட்டும் மைனஸ் வந்திருக்கா? அதில் ஒரு டேர்ம் வந்து மைனஸ் வரும். அந்த ஒரு டேர்ம் என்ன? ஃபஸ்ட்டு a² எடுத்துனோம்ல, அந்த -3a² b ப்ளஸ் 3b²a, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ x plus 1 whole cube, இது a இது b, அதே மாதிரி எழுதிடலாமா? x³ ப்ளஸ் 3a² பதிலாக x², bங்கிறது 1, அதனால் நான் இப்படி 1 போடலை, மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 3b²ங்கிறது 1, நம்ம மல்டிபிள் பண்ணால் 1ங்கிறது என்ன? அதே நம்பர்ஸ் தானே வரும். இப்போ b²ங்கிறது 1, ஏங்கிறது x, b³ வந்து 1³ அப்போ 1 மட்டும் போதாது. எத்தனை தடவை வந்து 1 பண்ணாலும் 1 தான் வரும், ஓகேவா? இப்போ a³ இங்கே மைனஸில் இருக்குது, ஆனால் அதே 3a² b தான். அப்போ இதே எடுத்து எழுதிக்கோங்க. 3b² a என்ன வேல்யூவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. -b³
மைனஸ் சிம்பிள் மட்டும் போட்டு 1 போட்டுருங்க. ஓகேவா? இது சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 உள்ள மைனஸை வந்து மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்படி உங்களால் பண்ண முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிட்டேன். 3x² இங்கே 3x² சேமாக இருக்குது, அதனால் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் பண்ணியாச்சு. ப்ளஸ் 1 இருக்குது, அதை எடுத்து ஏன்னா நீ மறந்துடுவீங்களே ஆட் பண்ணுறதுக்காக, அதனால் நம்ம டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவும் ஆட் பண்ணோம்னா 6x² ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இது ஆன்சர் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு. அது ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ax² bx + c அந்த ஃபார்மில் வரும். இப்போ x² ஸ்டார்ட் ஆகும்போது இது லீனியரோ கியூபிக்கோ ரெசிப்ரோக்கலோ கிடையாது. ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழ இருக்கும். ஓகேவா? லீனியருக்கு இன்னும் வேறு மாதிரி வரும். ஸோ இது 6x² ax² அந்த ஃபார்மேட்டில் ஆரம்பிக்கிறதுனால ஆப்ஷன் டி குவாட்ராட்டிக். இது என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? புக்கில் 1.6ல் 15th ஒன் வேர்டு, அது லாஸ்ட் ஒன் வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ஒன், யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, if the cube of any positive integers is divided by 9 then the possible remainders are. ஸோ என்னென்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட க்யூப் வந்து அதாவது 1 cube 2 cube அதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா, என்னென்ன ரிமைண்டர்ஸ் வந்து கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு எழுதிட்டு a = bq + r. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 0 less than r equal to r less than b. பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம ஒரு 5 வரைக்கும் எடுக்கலாமா? 1 cube என்ன சார் க்யூப் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. 1 cube பிங்கிறது இங்கே என்ன 9. ஓகேவா? அதால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ க்யூவும் நமக்கு தெரியாது, ஆரும் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 cube வந்து 1 தானே. இப்போ 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே பிங்கிறது நம்ம டிவைஸர், இதால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிவைஸர்னால் இங்கே வெளியில் நம்ம எழுதணும். ஓகேவா? டிவைடர்னா நம்ம டிவைட் பண்ண போகிற நம்பர் அது வந்து உள்ளே வரும். ஓகேவா? அந்த க்யூங்கிறது என்ன, கோஷன், இங்கே வர ஆன்சர். ஆறுங்கிறது இந்த ரிமைண்டர். ஓகே? இப்போ 1 cube 1 9ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கீழே நம்ம சின்ன நம்பர் தான் நம்ம போடணும். ஸோ 0 × 9 0, 1ல் 0 போச்சுன்னா 1. அப்போ கோஷன்ட் என்ன வந்தது 0, கோஷன்ட் என்ன வந்தது 0, ரிமைண்டர் என்ன வந்தது 1. நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம், 2 cube 2 2s 4, 4 2s 8 வரும். என்ன வரும் 8. அப்போ நம்ம எதை வந்து பண்ண போகிறோம், 8 தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 8 வந்து இங்கே இருக்கும். 2 cube 1 cube 1ங்கிறதுனால நம்ம எழுதிட்டோம். இப்போ 2 cubeங்கிறது என்ன 8. அதே 9ஆல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். சின்ன நம்பராக தான் இருக்கணும். 9 வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ 0 × 9 0, 8ல் 0 போச்சுன்னா 8. அப்போ 9 எழுதிட்டு கோஷன்ட் வந்து 0, ரிமைண்டர் வந்து 8. நெக்ஸ்ட்டு 3 cube. அப்போ இது பாசிபிள் இல்லை. ஓகேவா? 3 cube பாருங்கள், 9 கோஷன்ட் தெரியாது, ரிமைண்டர் என்னென்னு பார்ப்போமா? 3 cube என்ன வரும், 3 3s 9, 9 3s 27, 9 3s 27. ஸோ 9ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 9 3s 27, ரிமைண்டர் 0, கோஷன்ட் 3, ரிமைண்டர் 0. இப்போ 4 cube வேல்யூ என்ன, 4 4s 16, 16 4s 64, 16 4s 64. ஸோ 64 நம்ம டிவைட் பண்ணுவோம் 9ஆல். ஓகேவா? இது எத்தனை டைம்ஸ் வரும், இது 9 7s 63. ஸோ ரிமைண்டர் 1. ஓகேவா? இப்போ 9 7ங்கிறது கோஷன்ட், ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு 1. நெக்ஸ்ட்டு 5 cube, அதே 9 தான். 5 cube என்ன வரும் 125, 5 cube என்ன 125. 9ஆல் பண்ணும்போது இப்போ பாருங்கள் 1 9s 9, 2 நம்பர் மட்டும் எடுத்துப்போமா,
2 9s are 18 ஆகிடும். இப்போ 12ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 3 35 கீழே இறக்கிட்டோம்னா 35 வருமா? இப்போ பாருங்கள் 9 3s are 27, 9 4s are 36 ஆகிடும். ஸோ 9 3s are 27 தான் நம்ம எழுத முடியும். 5ல் 7 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரா போனோம் 15 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். சரியா? 15ல் 7 போச்சுன்னா 8 வரும். ஓகே, இப்போ கோஷன்ட் என்ன கிடச்சிச்சு? 13. ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு? 8 கிடச்சிச்சு. அந்த 8 எடுத்து எழுதுங்க. இந்த சம் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி தான் போட சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ரிமைண்டர்ஸ் என்னென்னு கிடச்சிச்சு. இது ரெண்டும் பாசிபிள் இல்லை. ஏன்னா இது என்னவாயிடுச்சு? இது வந்து வெளியில் பெரிய நம்பராகவும் இது ரொம்ப சின்ன நம்பராக வந்து 0 போட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ எது பாசிபிள்? இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் பாசிபிள். ஸோ என்ன ஆன்சர் எடுத்து எழுதலாம் நம்ம? 0 1 8 ரிமைண்டர்ஸ் தானே நமக்கு கேட்டாங்க. அது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏல இருக்குது. அதை எடுத்து நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th one, given f1 equal to 1, f2 equal to 3 and fn equal to fn minus 1 plus fn minus 2, then fy is f1 ஓட வேல்யூ f2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. fy ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. fn equal to fn minus 1 fn minus 2. சரியா? டேரெக்டாக இப்போ நம்ம fy கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 minus 1 என்ன வரும்? 4. ஓகேவா? 5 minus 2 என்ன வரும்? 3. அப்போ 4ஓட வேல்யூ 3ஓட வேல்யூ நமக்கு தெரியணுமா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3ஐயும் 4ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? n equal to 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஏன் கண்டுபிடிக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ f3 minus 1 plus f3 minus 2, f3 equal to f3 minus 1 என்ன? 2 plus f3 minus 2 என்ன? 1. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? f1 equal to 1, f2 equal to 3. அப்போ நம்ம 3 4 நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியும். அப்போ தான் 5ஓட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். f3 equal to f2ஓட வேல்யூ 3, f1ஓட வேல்யூ 1. ஸோ f3ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 4. f3 என்னது? 4 கிடச்சிருச்சு. இப்போ f4 கண்டுபிடிக்கும். equal to 4 எடுத்துக்கலாமா? f4 equal to 4 minus 1 4 minus 2 கொஸ்டினில் உள்ளது. 4 4ல் 1 போச்சுன்னா 3, 4ல் 2 போச்சுன்னா 2. 3ஓட வேல்யூ என்ன? 4. 2ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ 4 plus 3 7. அப்போ f4ஓட வேல்யூ 7. இப்போ f5 கண்டுபிடிக்கலாம். f1 equal to f1 minus 1 plus f1 minus 2. ஸோ f5 equal to f5 minus 1 plus f5 minus 2. 5ல் 1 போச்சுன்னா 4, f4. 5ல் 2 போச்சுன்னா 3, f3. f4ஓட வேல்யூ 7, f3ஓட வேல்யூ 4. 7 plus 4 என்ன வரும்? 11. ஆன்சர் என்ன? 11. எந்த ஆப்ஷன் இருக்குன்னா டியில் இருக்குது. 6th one, a system of 3 linear equations in 3 variables is inconsistent of the planes. பேஜ் நம்பர் 88ல் லீனியர் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a1x plus b1y c1z d1 equal to 0, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, a3x plus b3y plus c3z plus d3 equal to 0. இப்போ மூணுமே சேமாக இல்லை. அதாவது எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் இருந்தாலும் இங்கே 1 2 3 தான் ஜென்ரல் ஃபார்ம். அப்போ மூணுமே வந்து என்ன ஆகும்? அந்த 3 வேரியபிள்ஸுமே வந்து சேம் பிளேன்ஸில் வந்து இதாகாது. ஸோ டு நாட் இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதை டி ஆப்ஷனில் உள்ளதை எடுத்து குறிச்சிக்கணும். டு நாட் இன்டர்செக்ட்னு எடுத்து குறிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 7th one, y square plus 1 by y square is not equal to. இது வந்து எது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. y square plus 1 by y square. y square இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் வச்சுக்கோங்க. கீழே எதுவும் இல்லைன்னா நம்ம 1 வச்சுப்போமா? எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே உள்ளதை y ஸ்கொயர்டும் மேலே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ y power 4 plus 1 by y square. கீழே ரெண்டுமே y ஸ்கொயர்டாக மாறிடும். அப்போ இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்கள். y plus 1 by y whole square. a plus b whole square மெத்தடில் இருக்கா? a square plus 2ab plus b square எழுதிட்டோமா?
இப்போ சால்வ் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர், ஒய்யும் கேன்சல் ஆகிடும். +2 1/y ஸ்கொயர், ஒன் ஸ்கொயர் தான் ஒய் ஸ்கொயர். அப்போ எது ஈக்குவலாக இல்லைன்னு தான் கேட்டாங்க. அந்த செகண்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஒய் ஸ்கொயர் +2 + 1/y ஸ்கொயர். அப்போ அது வரலை. ஸோ ஆன்சர் எதுனா இதுதான். நீங்கள் வேணால் அடுத்த இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் பியை வந்து டிக் பண்ணிடுங்க. 8.1 which of the following should be added to make x⁴ + 64 a perfect square? அதாவது x⁴ + 64ஓட எதை ஆட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும்னு கேட்குறாங்க. ஓகேவா? x⁴ + 64 என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, இதை வந்து இப்போ வேல்யூ மாறாமல் இங்கே பாருங்கள் x⁴ ஆகிட்டு x²² ஓகேவா? இது என்ன 8 8 64, அப்போ 8 ஸ்கொயர் ஆகிடுச்சு. இதை எப்படி எழுதலாம் திரும்ப? இங்கே பாருங்கள், x² + 8 ஹோல் மாற்றலாமா? கன்வெர்ட் பண்ணியாச்சா? இப்போ a + b ஹோல் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். a + b ஹோல் அதாவது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ a² a + b ஹோல் ஃபார்முலா என்ன? a². ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. இந்த 2ஓட மல்டிபிள் பண்ணோம்னா x⁴ + 2. ஏங்கிறது என்ன? x². பிங்கிறது என்ன? 8 + b², 8². x⁴ + 8 2 16 x² + 8 8 64. என்ன கிடச்சிருச்சு? 16x². இதை பண்ணும்போது நமக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஆட் பண்ணும்போது என்னவா மாறிடும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆன்சர் எங்கே இருக்கோ அதை பார்த்து நம்ம டிக் பண்ணிவிடுவோம். ஆப்ஷன் பியில் இருக்குது. 9th one ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் சிமிலர் டிக் பண்ணிவிடுங்க. இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 168 ப்ராக்ரஸ் செக்கில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10th ஆப்ஷன். இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி DE parallel BC, AB = 3.6 cm, AC = 2.4 cm and AD = 2.1 cm, then the length of AE is. பிக்சரில் அதாவது நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களோ பிக்சராக பார்த்துருவோம். கொடுத்துருந்தது ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபஸ்ட்டு ஏபிசி போட்டாச்சு. DE parallel BCன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிசிக்கு பேரலாக இந்த மாதிரி இணையாக ஒரு கோடு DEன்னு போட்டாச்சு. டோட்டலாக AB 3.6 cm. ஓகேவா? AC 2.4 cm ஃபுல்லாகவே. அதில் AD வந்து 2.1 cm. AD என்ன? 2.1 cm. தென் த லென்த் ஆஃப் AE என்ன? இதுதான் கொஷின் மார்க். இப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தோட கராலரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், AB/AD அதே மாதிரியே இங்கே எழுதணும். AC/AE என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும்? ஏபியோட வேல்யூ என்ன? 3.6. ஏடியோட வேல்யூ என்ன? 2.1. ஏசியோட வேல்யூ என்ன? 2.4. ஏஇயோட வேல்யூ என்ன தெரியாது. ஓகேவா? இப்போ ஏஇ வந்து நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடுவோம். கிராஸ் மல்டிபிள் மாதிரி இது எல்லாமே இங்கே கொண்டுட்டு வந்துடுவோம். 2.4 இங்கே இருக்கும், 2.1 மேலே போயிடும், 3.6 கீழே வந்துடும். ஓகேவா? இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி போடலாம். ஓகே, நான் பாயிண்டில் கேன்சல் பண்ணாமல் என்ன பண்ணணும்? 1 டென்ஸ். அப்போ 24/10, அதாவது பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணு. 21/10, 36/10. இப்போ இது எப்படி மாற்றி எழுதுவீங்க? 24/10, 21/10, 36/10ன்னு எழுதியாச்சு. 24/10 × 21/10 × 36/10 இங்கே மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 10/36. 10 × 10 கேன்சல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து என்ன டேபிளில் அடிக்கலாம்? ரெண்டுமே வந்து 4 டேபிளில் வருமா? 6 4s are 24, 9 4s are 36. ஓகேவா? 6 4s are 24, 9 4s are 36. பேலன்ஸ் என்ன இருக்குது? 6/10 × 21 இங்கே 9. 3 டேபிள் அடித்தோன்னா 3 3s are 9. இங்கேயும் இதையும் அடிக்கலாம், இதையும் கூட அடிக்கலாம். 3 3s are 9, 7 3s are 21.
1 3s are 3, 2 3s are 6. பேலன்ஸ் இருக்கிறது 2 into 7 by 10. 7 2s are 14, 14 by 10. இப்போ பாயிண்ட் வச்சிடலாமா ஒன்ஸ். 10 வந்து நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் டென்ஸ். 1.4 cm ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்குது. 11th one. The area of triangle formed by points -5, 0, 0, -5 and 5, 0 is. பாயிண்ட்ஸ் எடுத்து x1 y1 x2 y2 x3 y3 எழுதுங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்குள்ள ஃபார்முலா நாங்கள் பக்கத்துலேயே எழுதணும். பாயிண்ட் வந்து மேலே எழுதாமல் பக்கத்தில் எழுதியாச்சு. அப்படின்னா 1/2 xy போட்டுட்டு 1 2 2 3 3 1 எழுதிக்கங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியலை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே 1 போட்டோம்ல, இங்கே 2 போடணும். இப்போ y 1 மாறிடும். x3 y2 x1 y3. ஓகேவா? இது எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து அதுக்கு நேராக எழுதுங்க. x1ஓட வேல்யூ, y2ஓட வேல்யூ, x2 வேல்யூ, y3 வேல்யூ, x3 வேல்யூ, y1 வேல்யூ எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிச்சு மல்டிபிள் பண்ணணும். 5 5 25 + 25. 0 × 0 0, 5 × 0 0, 5 × 0 0. ஓகேவா? இப்போ மைனஸ் இருக்குது. இந்த 0 5 × 5 -25 -5 × 0 0 தான். அப்போ இங்கே ஒரு +25, இது உள்ளே வந்து -25 மட்டும் இருக்கும். இங்கே இந்த -25 வெளியில் உள்ள மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா +25. அப்போ 1/2 × 50. 1 2s are 2, 25 2s are 50. அப்புறம் 25 square units. The point of intersection, the 12th one. The point of intersection of 3x - y = 4 and x + y = 8 is. இந்த ரெண்டு லைன் வந்து எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகேவா? என்ன பண்ணுவோன்னா -y + y ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 3x சைன் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலை. 4x = 8 + 4 என்ன வரும்? 12 வரும். x = 12/4. 1 4s are 4, 3 4s are 12. அப்போ x = 3. x = 3 வந்து இதில் எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 3 + y = 8. y = 8 - 3. 8ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 5. அப்போ எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணோம்? 3, 5. ஏன்னா x, y தான் நம்ம எழுதணும். இப்போ 3, 5. ஆப்ஷன் சியில் இருக்குது. அதை எடுத்து டிக் பண்ணிவிடுங்க. 13. 2, 1 is the point of intersection of two lines. ஆப்ஷன் வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இதில் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? அந்த ஆப்ஷனில் இருக்கிற நமக்கு வந்து 2, 1 பாயிண்ட் வரணும். ஆப்ஷனில் இருந்தால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஏல இருக்கிற ஆப்ஷன் நான் போடுற மாதிரி x - y - 3 = 0, 3x - y - 7 = 0. இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன். ஒய் தான் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. சைன் சேஞ்ச் ஆகிருந்தால் என்ன பண்ணிக்குவோம்? நம்ம வந்து மைனஸ் மைனஸ் அடிக்க முடியாது. ஸோ மைனஸாக இருக்கிறது ப்ளஸ், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ். ஓகேவா? இப்போ 0 அப்படியே வந்துடும். +7ல் 3 போச்சுன்னா +4. இந்த ஒய் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. -3xல் x போச்சுன்னா -2x. -2x + 4 இங்கே வந்தால் -4. மைனஸும் மைனஸும் கேன்சல். x = 4/2. 1 2s are 2, 2 2s are 4. எக்ஸோட வேல்யூ 2. இதில் இருந்து நம்ம ஒய்யோட கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவேஷன் 1ல் போட்டுப்போம். x - y - 3 = 0. எக்ஸோட வேல்யூ 2, -y - 3 = 0. ஓகேவா? இப்போ -3 2 போச்சுன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம். -1. ஓகேவா? அப்போ y -y இந்த சைடு வந்ததுன்னா +y. 0 + y y தான். ஸோ ஒய்யோட வேல்யூ -1. அப்போ என்ன பாயிண்ட் கிடைக்கிது? 2, -1. நமக்கு இருக்கிற பாயிண்ட் என்னென்னா 2, 1. ஸோ இது கிடையாது. தப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். செகண்ட் பி எடுத்து எழுதியாச்சு. x + y = 3, 3x + y = 7. இப்போ நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அங்கே 0 இருந்ததுனால எந்த சைனும் போடலை. 7ல் 3 போனது -4 கிரேட்டர் நம்பர் சிம்பிள். சைன் சேஞ்ச் ஆகியிருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் 6th 7th படிச்சிருப்பீங்க. அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. +y - y கேன்சல். -3xல் x போச்சுன்னா -2x. மைனஸ் மைனஸ் கேன்சல். x = 4/2.
1 2s are 2, 2 2s are 4, x equal to 2. x equal to 2 வந்து எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x plus y equal to 3. 2 plus y equal to 3. y equal to 3, இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் -2. y equal to 1. அப்போ நமக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு பாருங்கள், 2, 1. அப்போ b தான் ஆன்சர். நீங்கள் சியும் வந்து டியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். Last one, 14. If 5x equal to secant theta and 5x equal to tan theta, then x square minus 1 by x square is equal to என்ன ஆன்சர்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது புக்கில் இருக்கிற கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5x equal to secant theta, 5 by y equal to tan theta, then x square minus 1 by y square is equal to இருக்காங்க. ஆன்சர் அப்படியே புக்கில் உள்ள மாதிரியே அதே தான் கீ கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சமயம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் தெரியணும். ஓகே, என்ன நம்ம எக்ஸ்ன்னு மாற்றினாலும் 2x வரும். இப்போ நான் கீ வந்து அதே கொடுத்துருக்கிறதுனால புக்கில் உள்ள சமயம் நம்ம போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5x secant theta, எக்ஸ் ஈக்குவல் டு secant theta by 5 கீழே வந்துடுமா, மல்டிபிள் இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் எங்கே போயிடும், இந்த சைடு வந்துடும். இப்போ ஒய் ஈக்குவல் டு டேர்ன் தீட்டா கீழே வந்துடும், 5 by tan theta. ஒய் மேலே போச்சு, tan theta கீழே வந்துடும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 5 by tan theta. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, secant theta by 5 whole squared minus 1 by 5 by tan theta whole squared. Secant square theta உள்ள மல்டிபிள் பண்ணணும். 5 5s are 25 minus 1 by 5 5s are 25 by tan square theta. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா secant square theta by 25 மைனஸ் இது வந்து ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோன்னா tan square theta by 25 வரும். ஸோ 1 into tan square theta, tan square theta, tan square theta by 25. அப்போ கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால secant square theta minus tan square theta ஒன்று எடுத்துகிட்டா போதும், ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இது மைனஸ்னு கிடையாது, இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். secant square theta minus tan square thetaவோட வேல்யூ என்ன, 1. ஓகேவா? கீழே என்ன இருக்குது, 25. அப்போ 1 by 25 எங்கே இருக்குது ஆன்சர்னால் ஆப்ஷன் பி. இந்த இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது கொஞ்சம் பிரிண்டெல்லாம் இதாகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 மார்க் 5 மார்க்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.